அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்து சூராவை திருத்தமாக ஓதுவது எப்படி என்பதிலே இன்று 6வது நாளாக 6வது வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் கவனிப்போம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா எப்படி சொல்லணும்? இஹ்தினா அந்த ஹாவை கனமா சொல்லணும். இஹ்தினா இஹ்தினா. அதே போல நூனுக்கு அடுத்தது சுவாது. இஹ்தினஸ் நஸ் சுவாது சொல்லணும். சில பேர் வந்து சீன் சொல்லுவாங்க. இஹ்தினஸ் சிரா சிரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறு. இஹ்தினஸ் சிராத்தல் சிரா சிராத்தல் சிராத்தல். ரா ரா வந்து வல்லினமா சொல்லணும், கனமா சொல்லணும். ரா ராங் கூடாது, ரா இல்லை, ரா. இஹ்தினஸ் சிரா இஹ்தினஸ் சிராத்தல் சிராத்தல். தொல் அந்த தோதுக்கு தொல், அதை வந்து தல் சொல்லக்கூடாது. இஹ்தினஸ் சிராத்தல் அப்படி சொல்லக்கூடாது. தொல் தொல். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். முஸ்தகீம். முஸ்த தா சாதாரணமாக இருக்கக்கூடிய தா. முஸ்தகீம். அந்த காஃபை சொல்லும் போது கனமா சொல்லணும், வல்லினமா மெல்லினமா சொல்லணும். முஸ்தகீம். முஸ்தகீம் அப்படின்னு சொன்னால் அந்த காஃபா போயிடும். காஃப் ஈயா கேன்னு சொல்கிறோம்ல, அந்த காஃபா போயிடும், அது தவறு. முஸ்தகீம் முடிக்கும்போது இம்மில் முடிக்கணும். முஸ்தகீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அல்ஹம்து சூராவுடைய முக்கியமான பகுதி இந்த பகுதி தான். அல்லாஹ்விடம் துவா கேட்பது தான் அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து கொண்டே வாருங்கள். நாம் அழகாக திருத்தமாக ஓதுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.